Hello friends, welcome back to CMA Asan. இப்போ பார்க்க போகிறது class 1 of salaries. salary 5 headsல ஒன்றா இருக்குது. 5 heads என்னென்ன அப்படின்னா salary, HUF, PGBP, capital gains, IFOS. இது எதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா CMA into direct taxation பேப்பரில் இருக்குது. chapter 5 அப்படின்னு நினைக்கிறேன். so far 4 chapters பார்த்துருக்கோம். இப்போ இது 5. ஓகே, சேலரி அப்படின்னா என்னென்னா முதல்ல இன்கம் பேஸ் எப்படிலாம் வருது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ட்ரோ வீடியோ போட்டிருந்தேன், 5 ஹெட்ஸ் இன்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒருத்தருக்கு இன்கம் எந்தெந்த வகையெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரியாக வரலாம். எங்கேயாவது வேலை செஞ்சிட்ருப்பாங்க, சேலரி வாங்குவாங்க, இல்லைனா பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பிஜிபிபி, ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், இல்லைனா சொத்து நிறைய வச்சுருப்பாங்க, வீடு வச்சுருக்காங்க அப்படின்னா அது மூலமாக வாடகை வரும், ஹெச்யூஎஃப். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது மூலமாக நிறைய வருமானம் இருக்கும், கேபிட்டல் கெயின்ஸ். இப்படி இல்லை இந்த 4 கேட்டகரியிலுமே எதுலேயுமே அடங்காத வேறு ஏதோ ஒரு சில இதர வருமானங்கள்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் அதர் சோர்சஸ், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இதுதான் இந்த 5 ஹெட்ஸு. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சேலரி. இந்த 5 ஹெட்ஸை பொறுத்த வரைக்கும் சேலரியும் பிஜிபிபியும் ரொம்ப வாஸ்ட்டு. இதை முடிச்சிட்டோன்னா இந்த 5 ஹெட்ஸு ஈஸியாக கவர் ஆகிடும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சேலரி பார்க்கலாம். ஒரு வருமானத்தை நீங்கள் சேலரின்னு டிஃபைன் பண்ணணுன்னா அதுக்கு எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு எம்ப்ளாயர் தான் எம்ப்ளாயிக்கு சேலரி கொடுக்க முடியும். இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு மெய்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறது சேலரி. நீங்கள் வேறு உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, இல்லை உங்களுக்கு வேறு லாஸ்ட் ஏதாவது ஃபைல் பண்ணணும், ஒரு வக்கீல்கிட்ட போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பேமெண்ட்டை நீங்கள் ஃபீஸ் அப்படின்னு சொல்வீங்க. ஃபீஸ் வேறு, சேலரி வேறு. அப்போது உங்களுக்கு கீழே ஒரு எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் சேலரி கொடுக்க முடியும். அந்த மாதிரி இல்லாத வேறு பேமெண்ட் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அதுக்கு வேறு பேர் இருக்கும், ஃபீஸு, ரெம்யூனரேஷன், இந்த மாதிரி வேறு ஏதாவது பேர் இருக்கும். ஸோ சேலரின்னு ஒரு இன்கம்மை நீங்கள் டிஃபைன் பண்ணணுன்னா கண்டிப்பாக எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம், மாஸ்டர் சர்வெண்ட்டுன்னு சொல்லலாம், பிரின்சிபல் ஸ்லேவ், மாஸ்டர் ஸ்லேவு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேர்ம் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ் வேறு, கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸ் வேறு. இங்கே வந்து நான் 2 டேர்ம் எழுதுகிறேன், கண்ட்ரோல் அப்புறம் அவுட் சோர்சிங், இப்படி 2 டேர்ம் எழுதுகிறேன். இது எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு, இப்போ சாதாரணமாக ஒரு ஐடி செக்டருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 2 இயர்ஸ் கான்ட்ராக்டில் நீங்கள் போடுறீங்க, உங்களுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அதுவும் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டோட டேர்ம்ஸில் தான் வரும். அப்போ உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்தா அதுவும் சேலரி தான். ஆனால் கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை வேறு ஒரு ஆள் கொடுக்குறாங்க, வேறு ஒரு பில்டர்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதை அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. அதாவது அந்த கான்ட்ராக்ட் செய்யக்கூடிய வேலையை வேற ஒருத்தருக்கு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அது கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸ். இங்கே கண்ட்ரோல்ன்ற வேர்டு எதுக்கு எழுதியிருக்கேன்னா, கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸில் கண்ட்ரோல் வரும். யாரோட கண்ட்ரோல் இருக்கும்? எம்ப்ளாயரோட கண்ட்ரோல். எம்ப்ளாயியோட ஒவ்வொரு ஆக்ஷன்லேயும் பர்ஃபார்மன்ஸ்லேயும் இருக்கும். ஆனால் கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸில் அந்த கண்ட்ரோல் இருக்காது, இது வேற ஒருத்தட்ட போயிடுச்சு. இதில் இந்த எம்ப்ளாயரோட கண்ட்ரோல் இருக்கிறதுனால இதுக்கு ஏதாவது பேமெண்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா இது சேலரி கிடையாது. ஓகேவா? அவுட் சோர்சிங் எதுக்கு சொல்லியிருந்தேன்னா இதுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்லியிருக்கேன் இந்த வேர்டு. கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸ்னால் வேறு யார்ட்டாவது கொடுத்து இந்த கான்ட்ராக்ட் செய்யுங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அர்த்தத்தில் வரக்கூடிய டேர்ம் தான் இது கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸ். நெக்ஸ்ட்டு ஏஜென்ட் அண்ட் பிரின்சிபல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா அது சேலரி டேர்மில் டிஃபைன் பண்ண முடியாது. எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க மட்டும்தான் சேலரி கொடுக்க முடியும், எம்ப்ளாயர் தான் சேலரி கொடுக்க முடியும். ஏஜென்ட்னா அவங்களுக்கு மேலே எம்ப்ளாயர் அப்படின்ற ஒருத்தர் கிடையாது, அவர் ஏஜென்சி அப்படின்ற ஒரு பொசிஷனில் இருக்கார், ஏஜென்ட் அப்படின்ற பொசிஷனில் இருக்கார், அதனால அது சேலரி கிடையாது. நெக்ஸ்ட்டு சேலரி ரிசீவ்டு பை அ பார்ட்னர் நாட் அ சேலரி. அதாவது ஒரு பார்ட்னர் ஒரு ஃபேர்ம்லேருந்து சேலரி வாங்குறாரு அப்படின்னா அது சேலரி கிடையாது. இங்கே டேர்மே டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்காங்க, ரெம்யூனரேஷன் கூட போட்டிருக்கலாம். அதாவது பார்ட்னருக்கு அவருக்கு மேலே எம்ப்ளாயர்ன்ற ஒருத்தர் கிடையாது ஃபேர்மை பொறுத்த வரைக்கும். ஆனால் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு மேலே எம்ப்ளாயர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ பார்ட்னர் ஏதாவது ஒரு அமௌண்ட் வாங்குறாரு அவரோட சர்வீஸ்க்காகனா அது சேலரி கிடையாது.
இவர் இதை பிஜிபிபி ப்ரொஃபஷனல் இன்கம்னு சொல்லி காட்டுவார். நெக்ஸ்ட் சேலரி பை ப்ரொப்ரேட்டர். ப்ரொப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ப்ரொப்ரேட்டர்னா என்ன, ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவார், அவரே தான் எல்லா வேலையும் பார்ப்பார், அதனால் அவருக்கு மேலே எம்ப்ளாயர்னு ஒருத்தர் கிடையாது. ஸோ அவர் வாங்குகிற பேமெண்ட்டும் சேலரி கிடையாது. ரெம்யூனரேஷன் டு டைரக்டர். டைரக்டர் எம்ப்ளாயி அப்படின்ற பொசிஷனில் இருந்து அந்த சேலரியை வாங்குறாங்க அப்படின்னா அது சேலரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல் டைம் டைரக்டராக இருக்கார் ஒரு கம்பெனியில், ஒருத்தர் வந்து ஃபுல்லாக அங்கேயே தான் அந்த கம்பெனிக்கே தான் வேலை செய்கிறாரு, எம்ப்ளாயின்ற பொசிஷனில் வேலை செய்கிறாரு, அதுக்காக அவர் பேமெண்ட்டும் வாங்குறாரு அப்படின்னா அது சேலரி. அப்படி இல்லாமல் வேற ஒரு பொசிஷன்லேருந்து வாங்குறாரு, வேறு ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக அந்த பேமெண்ட் வாங்குறாரு அப்படின்னா அது ஐஎஃப்ஓஎஸ் அதர் சோர்ஸஸில் வரும். ஓகே. நெக்ஸ்ட்டு பென்ஷன் பை விடோ. அதாவது ஒரு எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாய்க்கு சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க, எம்ப்ளாயி இறந்து போயிட்டாங்க, அதுக்காக அவங்களோட ஒய்ஃபுக்கு கொடுக்குறாங்க, அது பேர் பென்ஷன். அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் சேலரி கிடையாது. ஏன்னா இந்த விடோ அவங்களுக்கும் அந்த எம்ப்ளாயருக்கும் விடோக்கும் நடுவில் இருக்கிறது எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் கிடையாது, அதனால இவங்க வாங்குறது சேலரி கிடையாது. ஐஎஃப்ஓஎஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் வரும். ரெம்யூனரேஷன் பை ஜட்ஜஸும் ஜட்ஜுக்கு மேலே இருக்கிறதும் எம்ப்ளாயர் கிடையாது, ஸோ அவங்க வாங்குறதும் சேலரி கிடையாது, ஐஎஃப்ஓஎஸில் வரும். இஃப் த கிவர் இஸ் நாட் எம்ப்ளாயர், இதுதான் ரொம்ப முக்கியம். கொடுக்குற அந்த ஆள், அந்த பேமெண்ட்டை கொடுக்குற ஆள் எம்ப்ளாயராக இல்லாத பட்சத்தில் அந்த இன்கம் ரெண்டாக பிரியும், சேலரியாக வராது. ஒன்று ப்ரொஃபஷனல் இன்கமாக பிரியும், இல்லைன்னா ஐஎஃப்ஓஎஸாக பிரியும். ஓகேவா? இதுதான் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய நோட்ஸ். இதை வச்சு கொஞ்சம் இல்லஸ்ட்ரேஷன்லாம் பார்க்கலாம். டீச்சர் ரிசீவ்ஸ் எமாலுமெண்ட்ஸ் இன் கைண்ட் ஃப்ரம் ஸ்கூல். டீச்சர் வந்து இந்த மாதிரி கிஃப்ட் எமாலுமெண்ட்ஸ் மாதிரி இன் கைண்டுனா கேஷ் இல்லாத வேற ஏதோ ஒரு ஃபார்மில் ஒரு ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது சேலரி தான். டீச்சர் சேலரியோடு சேர்ந்து பல சலுகைகளையும் ஸ்கூல் கொடுக்குது அப்படின்னா அது கேஷ் இல்லாத வேறு எந்த ஒரு ஃபார்மில் இருந்தாலும் அது சேலரி தான். நெக்ஸ்ட் காலேஜ் டீச்சர் ரிசீவ்ஸ் ஃபீஸ் ஃபார் செக்கிங் ஆன்சர் ஷீட்ஸ் ஃப்ரம் யூனிவர்சிட்டி. காலேஜ் டீச்சர் வந்து சேலரி வாங்கலை, ஃபீஸ் வாங்குறாங்க. நல்லா பாருங்கள், ஃபீஸ் எதுக்கு வாங்குறாங்கன்னா ஆன்சர் ஷீட்லாம் செக் பண்ணுறதுக்காக வாங்குறாங்க, அப்படின்னா அது சேலரி கிடையாது, ஐஎஃப்ஓஎஸ். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் மேடு டு எம்பி எம்எல்ஏ ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன். இவங்க எம்பி எம்எல்ஏ எல்லாம் வாங்குறது ஏன் சேலரி இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் சர்வெண்ட், அதாவது கவர்மெண்ட் சர்வெண்ட்னா மேலே அவங்களுக்கு எம்ப்ளாயர் யார், கவர்மெண்ட். இவங்கெல்லாம் பப்ளிக் சர்வெண்ட், ஸோ இவங்க வாங்குறது ஐஎஃப்ஓஎஸ். இவங்க வாங்குற அந்த அமௌண்ட் வந்து ஐஎஃப்ஓஎஸ் கீழே வரும். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் ஆஃப் சேலரி. சேலரியில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா வேஜஸ், கூலின்னு கூட சொல்லுவோம் இல்லையா, அதுவும் சேலரி தான். ஆன்விட்டி ஆர் பென்ஷன். ஆன்விட்டினா ஆனுவல் அக்ரீஷன், ஒரு வருஷம் ஃபுல்லாக சேர்த்து வச்ச தொகை, அல்லது பென்ஷன் கொடுத்தாங்கன்னா அதுவும் சேலரி தான். ஆனால் பென்ஷன் விடோவுக்கு கொடுத்தீங்கன்னா அது சேலரி கிடையாது. நெக்ஸ்ட் கிராஜுட்டி. கிராஜுட்டிங்கிறது ஒரு எம்ப்ளாயி ஒரு கம்பெனியில் இவ்வளோ வருஷம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களோட சேவையை பாராட்டி எம்ப்ளாயர் அவங்க கம்பெனியை விட்டு போகும்போது அவங்களுக்காக கிராஷியஸாக ஒரு பேமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது பேர் கிராஜுட்டி. நெக்ஸ்ட் ஃபீஸு, கமிஷன், பர்குசிட், ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி. ஃபீஸு, கமிஷன். ஃபீஸ் வந்து இது எந்த டேர்மில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். சாதாரணமாக ஃபீஸ்ன்னு சொன்னால் அது எம்ப்ளாயி கொடுக்கறது கிடையாது. இது எந்த டேர்மில் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், அப்போது அது சேலரின்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். கமிஷன், இந்த மாதிரி டேர்ன் ஓவர், இவ்வளோ சேல்ஸ் வந்து இப்போ ஒரு 10 லட்சம் ஆயிருக்கு, அதில் 1% வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கமிஷனும் சேலரி தான். பர்குசிட்டும் சேலரி தான். பர்குசிட்டுங்கிறது என்னென்னா இதர பல சலுகைகள். உங்களுக்கு சேலரி பேசிக் பே அது இல்லாமல் வேறு என்னெல்லாம், அந்த மாதிரி ரெண்டல் அக்காமடேஷன் கொடுக்கலாம், அதே ஃபர்னிஷ் பண்ணி கொடுக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா கார் கொடுக்கலாம், லேப்டாப் கொடுக்கலாம், இது எல்லாமே பர்குசிட், இதர சலுகைகள். ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி. சேலரியை தாண்டி இப்போ சேலரியோட இன் லியூ ஆஃப்னா கூடுதலாகன்னு அர்த்தம். சேலரியோட கூட ப்ராஃபிட்லேயும் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பங்கு கொடுக்குறாங்க அதுனா அதுவும் சேலரி தான். ஏன்னா உங்களோட ஆக்ஷனை எம்ப்ளாய் பண்ணி தான் அந்த ப்ராஃபிட்டே வந்திருக்கும், எம்ப்ளாயியோட ஆக்ஷன். அதனால் ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி எல்லாமே சேலரிக்குள்ளே தான் வரும். அட்வான்ஸ் ஆஃப் சேலரி, இதை நான் பின்னாடி நடத்துகிறேன், இந்த அடுத்த பேஜ்லேயே வரப்போகுது. அட்வான்ஸ் ஆஃப் சேலரி சொல்கிறேன். லீவ் என்கேஷ்மெண்ட். அதாவது நீங்கள் கம்பெனியில் வந்து இப்போ 30 நாள் வேலை செய்கிறீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 3 நாள் உங்களுக்கு லீவ் போட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த லீவ் எடுக்கலை, அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த ஒரு நாள் சேலரி, அந்த 3 நாள் சேலரி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அந்த அமௌண்ட்டுக்கு பேர் லீவ் என்கேஷ்மெண்ட், அதுவும் சேலரி கீழே தான் வரும். ஆர்பிஎஃப், இதை பற்றி நான் இந்த எக்ஸாம்ஷன் சாப்டர்லேயே சொல்லியிருக்கேன். ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டு.
உங்களோட சேலரியில் பிடித்தம் செய்துட்டு நீங்கள் வேலையிலேருந்து போகும்போது உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுலேயே நிறைய இருக்குது. ஸ்டாச்சுரி ப்ராவிடென்ட் ஃபண்டு, ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டு, இந்த மாதிரி ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதுவும் உங்களுக்கு சேலரி தான். ட்ரான்ஸ்ஃபர்டு பேலன்ஸ் இன் ஆர்பிஎஃப், இந்த ஃபண்டில் போடக்கூடிய அந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் சேலரி கீழே தான் வரும். நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், இது வந்து ஒரு ஸ்கீம், பென்ஷனுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கீமு. அட்டல் பென்ஷன் யோஜனா, இது எல்லாமே சேலரி கீழே தான் வரும். அண்டர் செக்ஷன் 80 சிசிடி கீழே இது எல்லாமே சேலரி கீழே தான் வரும். ஓகே, நோட்ஸ், இதை வச்சு என்னென்ன நோட்ஸ் சொல்கிறாங்கன்னா, சேலரி வேஜஸ் போத் ரெண்டுமே சேம் தான். ரெண்டு சொன்னாலும் சேலரி கீழே தான் போட போகிறோம். வாலண்டரி பேமெண்ட், கான்ட்ராக்சுவல் பேமெண்ட், ரெண்டுமே சேலரி கீழே தான் வரும். அதாவது வாலண்டரியாக எம்ப்ளாயர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு, இல்லைனா கான்ட்ராக்ட் போட்டபடி உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறாரு, ரெண்டுமே அப்போ சேலரி கீழே தான் வரும். போத் ஆர் சேம். நெக்ஸ்ட் ரெம்யூனரேஷன் ஃபார் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு, ஓவர் டைம் பார்க்குறீங்க நீங்கள், இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறீங்க அது கொடுக்குறாங்க, சாரி ஓவர் டைம் சொல்லக்கூடாது, வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க்கு பார்க்குறீங்க அதுக்கு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய ரெம்யூனரேஷனும் சேலரி தான். சேலரி ஃபார் மோர் தென் ஒன் சோர்ஸ், சேலரி வந்து நீங்கள் ஒரு 4 எம்ப்ளாயிட்ட வேலை செய்கிறீங்க அப்படின்னா 4ஐயும் சேர்த்து ஒன்றா தான் கிளப் பண்ணி போட போகிறாங்க, அது எல்லாமே சேலரி தான். சேலரி ஃப்ரம் ஃபார்மர் எம்ப்ளாயர், ப்ரெசன்ட் எம்ப்ளாயர், ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயர், அதான் 4 எம்ப்ளாயிட்ட வேலை பார்க்குறீங்க, இதுக்கு முன்னாடியும் வேலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா யார்கிட்டேருந்து வந்தாலும், முன்னாடி வேலை பார்த்தவர் இப்போ வேலை பார்த்தவர் எல்லாமே எல்லார்ட்டேருந்து வாங்குறதும் சேலரி தான், எல்லாத்தையும் கிளப் பண்ணி தான் போட போகிறாங்க. ஃபோர்கோயிங் ஆஃப் சேலரி, இந்த கான்செப்ட் புரியறதுக்கு நான் சர்சார்ஜுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன். அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம் வெர்சஸ் டைவர்ஷன் ஆஃப் இன்கம். இதுக்கு ரெண்டுக்கும் என்ன அர்த்தம்னா, இப்போ எம்ப்ளாயி இருக்காங்க, அந்த எம்ப்ளாயருக்கு வந்து அந்த எம்ப்ளாயோட ஒய்ஃப் வந்து சொந்தக்காரங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது எம்ப்ளாயருக்கு 10,000 ரூபா கொடுக்குறாங்க மாதம், சேலரின்னு சொல்லி 10,000 ரூபா கொடுக்குறாங்க. அந்த 10,000 ரூபாய்க்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான், ஒரு 1000 ரூபா டேக்ஸ் போகுதுன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த எம்ப்ளாயி என்ன பண்ணுறாரு, நீங்கள் எனக்கு வந்து ஃபுல்லாக 10,000 கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு 8,000 கொடுங்க, என் ஒய்ஃப்கிட்ட ஒரு 2,000 அக்கௌண்ட்டில் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது ஏன்னா டேக்ஸ் இவேட் பண்ணுறதுக்கான ஐடியாவாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு காரணம், பர்சனல் ரீசனாக கூட இருக்கலாம். அப்போது இந்த 2,000 அவங்க எம்ப்ளாயர் வந்து அவங்க ஒய்ஃப் அக்கௌண்ட்டில் போட்டாலும் இது இந்த 8ம் 2ம் சேர்த்து தான் 10 ரூபாய்க்கு தான் டேக்ஸ் போட போகிறாங்க, 10,000 ரூபாய்க்கு தான் டேக்ஸ் போட போகிறாங்க. இது ஏன்னா எம்ப்ளாயியோட அவங்களோட ஆர்டர் இல்லை, அவங்களோட சஜஷன் பேரில், எம்ப்ளாயியோட சஜஷன் பேரில் எம்ப்ளாயர் அவங்களோட ஒய்ஃப் அக்கௌண்ட்டில் போடுறாங்க. இந்த இன்கம் வந்து ஆக்சுவலாக அக்ரூவ் ஆகிடுச்சு. அக்ரூவ் ஆனதுக்கப்புறம் எம்ப்ளாயி அதை அப்ளை பண்ணுறாரு. இந்த 2,000 வந்து எனக்கு கொடுக்காம என் ஒய்ஃபுக்கு கொடுத்துருங்க, எப்படியும் அவங்க கொடுக்க தான் போகிறாங்க, எனக்கு உருவாகிற இந்த அக்ரூவ் ஆகிற இன்கம்மை அப்ளை பண்ணி என் ஒய்ஃப் கொடுத்துருங்க. அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம், அதை வந்து டைவர்ட் பண்ணல, அப்ளை பண்ணுறாரு. எப்படியோ அவர் தான் யூஸ் பண்ண போகிறாரு, அதை அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம். ஆனால் இந்த எம்ப்ளாயி வந்து அந்த 2,000 வராமல் இருக்கிறது, அதாவது அவருக்கு அக்ரூவ் ஆகிறதுக்கு முன்னாடியே வேறு யாருக்காவது டைவர்ட் பண்ணி விட்ருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது டைவர்ஷன் ஆஃப் இன்கம். அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸபிள், ஆனால் டைவர்ஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸபிலிட்டி கிடையாது அதுக்கு. இப்போ இதை ஏன் சொல்ல வரேன்னா, ஃபோர்கோயிங் ஆஃப் சேலரி என்னென்னா, ஒரு எம்ப்ளாயிக்கு எம்ப்ளாயர் சேலரி கொடுக்குறாங்க, அந்த சேலரி கொடுத்ததுக்கு அப்புறமா எம்ப்ளாயி எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்னா, வெய்வ் பண்ணுறாங்க, ஃபொர்கோ பண்ணிடுறாங்க, இது வேணான்னு சொல்லிடுறாங்க அப்படின்னா அது எம்ப்ளாயியோட டிசிஷன், சப்சீக்வெண்ட் வைவர். ஏன்னா இந்த சேலரி வந்து அக்ரூவ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் எம்ப்ளாயி வந்து வேணான்னு சொல்லிட்டு இதை ஃபோர்கோ பண்ணுறாங்க அப்படின்னா அது அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம். நான் சொன்ன இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வருது, நான் சொன்னேன் இல்லையா ஒய்ஃப் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுங்கன்னு, அந்த கேட்டகரியில் வருது. ஸோ இது டேக்ஸபிள். ஆனால் சரண்டர் ஆஃப் சேலரி, அக்ரூவ் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த சேலரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் டைரெக்டாக சொல்லிடுறாங்க அப்படின்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சரண்டர் ஆஃப் சேலரிஸ் ஆக்ட் படி இது நாட் டேக்ஸபிள். ஃபொர்கோயிங் வேறு, சரண்டர் வேறு. எனக்கு இது வேணான்னு கொடுத்துட்றாங்க, இது வேணான்னு சொல்லி வேவ் பண்ணிக்க சொல்கிறாங்க, இது உருவானதுக்கப்புறம் அக்ரூவ் ஆனதுக்கப்புறம் இது சப்சீக்வெண்ட்டாக வேவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது ஃபொர்கோயிங். அப்படி இல்லை முன்னாடியே சரண்டர் பண்ணிடுறாங்கன்னா அது சரண்டர் ஆஃப் சேலரி. ஃபொர்கோயிங் டேக்ஸபிள், சரண்டர் ஆஃப் சேலரி நாட் டேக்ஸபிள். நெக்ஸ்ட்டு பேசிஸ் ஆஃப் சார்ஜ். பேஸ் ஆஃப் சார்ஜ் செக்ஷன் 15. இந்த இதுதான் நான் முன்னாடி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்.
இங்கே பார்த்தோம் இல்லையா, அட்வான்ஸ் ஆஃப் சேலரி, இது முன்னாடி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அட்வான்ஸ் சேலரினா என்ன, அட்வான்ஸ் அகெயின்ஸ்ட் சேலரினா என்னன்னு முதல்ல பார்க்கலாம். அட்வான்ஸ் சேலரி அப்படின்னா நீங்கள் வந்து மாதம் மாதம் 10,000 உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. ஆனால் எமர்ஜென்சியாக உங்களுக்கு அடுத்த மாதம் சேலரி இப்போவே தேவைப்படுது அப்படின்னா அதை நீங்கள் அட்வான்ஸாக முன்னாடியே வாங்கிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் அட்வான்ஸ் அகெயின்ஸ்ட் சேலரி. நீங்கள் இப்போ வாங்க போகிறது வந்து அதாவது உங்கள் சேலரியை வந்து ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு உங்கள் எம்ப்ளாயிட்ட நீங்கள் கடன் வாங்குறீங்க, லோனாக வாங்குறீங்க. இதை நீங்கள் திருப்பி கொடுத்துருவீங்க அப்படின்னா இது அட்வான்ஸ் அகெயின்ஸ்ட் சேலரி, இதுக்கு பேர் லோன். இந்த சேலரியை பேஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் எம்ப்ளாயிட்ட கடன் வாங்கினீங்கன்னா அது அட்வான்ஸ் அகெயின்ஸ்ட் சேலரி, அதுக்கு பேர் லோன். அப்படி இல்லாமல் முன்னாடியே வாங்கிடுறீங்க, இந்த மாதிரி 10,000 முன்னாடியே வாங்கிட்டு அடுத்த மாதம் என் சம்பளத்துலேருந்து கழிச்சுக்கோங்க, இதை வந்து நான் சேலரியாகவே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் அட்வான்ஸ் சேலரி. அது லோன் கிடையாது, சேலரி கீழே தான் டேக்ஸ் பண்ணணும். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அட்வான்ஸ் சேலரி சேலரியில் தான் வரும், அட்வான்ஸ் அகெயின்ஸ்ட் சேலரி லோன், அதனால் சேலரி கீழே டேக்ஸ் பண்ண முடியாது. இப்போது அட்வான்ஸ் சேலரி பார்க்க போகிறோம். சேலரி டேக்ஸபிள் ஆன் டியூ பேசிஸ் ஆர் ரிசிப்ட் பேசிஸ் விச் எவர் இஸ் ஏர்லியர். சேலரி எப்படி டேக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டியூ பேசிஸில், அதாவது இந்த மாதம் வந்து 1ஆம் தேதி சேலரி கொடுக்க போகிறாங்க அப்படின்னா இது டெக்னிக்கல் ரீசன்னால் ஒரு 5ஆம் தேதி போல் தான் ரிசீவ் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு டியூ எப்போது 1 ஏப்ரலே ஆயிடுச்சு, ஆனால் ரிசிப்ட் வந்து 5 ஏப்ரல். எது முன்னாடி இருக்குது, விச்செவர் இஸ் ஏர்லியர்னா 1 ஏப்ரல் தான். அப்போ 1 ஏப்ரலை பேஸாக வச்சு இந்த தேதியிலேருந்து தான் டேக்ஸ் பண்ணுவாங்க. சேலரி எப்போ டேக்ஸபிள்னா டியூ பேசிஸ் ஆர் ரிசிப்ட் பேசிஸ் விச்செவர் இஸ் ஏர்லியர். ஆனால் அட்வான்ஸ் சேலரியை பொறுத்த வரைக்கும் இப்போது நான் மே மந்தோட சேலரியை ஏப்ரல் மந்தே வாங்கிடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஆக்சுவலாக அது டியூ ஆக போகிறது மே மந்தில் தான் ஆக போகுது, ஆனால் ஏப்ரல்லே நான் வாங்கிட்டேன். இங்கே டியூ ஃபஸ்ட் இருக்கா ரிசிப்ட் ஃபஸ்ட் இருக்கான்னா ரிசிப்ட் தான் ஃபஸ்ட் இருக்குது. ஏன்னா ஏப்ரல்லே நான் வாங்கிட்டதுனால டியூ ஆர் ரிசிப்ட் விச்செவர் இஸ் ஏர்லியர்னா அட்வான்ஸ் சேலரியை பொறுத்த வரைக்கும் ரிசிப்ட் பேசிஸில் டேக்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் முன்னாடியே வாங்கிட்டீங்கன்னா முன்னாடியே அதுக்கான டேக்ஸை போட்டுருவாங்க. அவுட்ஸ்டாண்டிங் சேலரியை பொறுத்த வரைக்கும் டியூ பேசிஸில் தான். அவுட்ஸ்டாண்டிங் சேலரினா 1ஆம் தேதியே டியூ ஆகிடுச்சு, இன்னும் கொடுக்கல அப்படின்னா அதுக்கப்புறமா லேட்டாக கொடுக்குறாங்கன்னா டியூ பேசிஸில் தான். ஏன்னா ரெண்டுமே விச்செவர் இஸ் ஏர்லியர்னா